என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பான வணக்கங்கள். இது நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சி. இன்றைக்கி நம்ம மார்ச் மாதம் 1ஆம் தேதி, மார்ச் பிறந்தாச்சு. இன்றைக்கி மார்ச் மாதம் 1ஆம் தேதி, மார்ச் ஃபாஸ்ட் அப்படிம்பாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த மாதமும் வேகமாக போகும். மார்ச் மாதம் 1ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு பலன்கள் பார்க்க போகிறோம். தமிழ் வருடத்தில் விசுவாவசு வருடம் மாசி மாதம் 17ஆம் நாள். இன்னைக்கு சந்திர பகவான் பூசம் நட்சத்திரத்தை பயணம் பண்ணுறார். காத்தால 8:23 வரைக்கும் பூசத்தில் இருக்கார். பிறகு ஆயிலிய நட்சத்திரத்துக்குள்ள வருவார். இன்னைக்கு பிரதோஷம். மேஷராசி என்பர்களே, நம்ம வாழ்க்கையில் பிற தோஷங்கள் எல்லாம் விலகணும் அப்படின்னா அதுக்கு பிரதோஷ நாளில் போய் சிவபெருமானை கும்பிடணும். சிவபெருமானுக்கு கோவில் அபிஷேகம் பண்ணுவா பாருங்க, அதை பார்க்கணும். சில பேர் என்ன கோவிலுக்கு போகணும்னா அரகரான் நமஸ்காரம் பண்ணிட்டு வரணும்பாங்க. போகிறது எங்கே வர்றது எங்கன்னு தெரியாது, அவ்வளோ வேகமாக வருவாங்க. அப்படி இல்லாமல் கோவிலில் அமைதியாக இருப்பது, தெய்வத்தை தரிசனம் செய்வது, அபிஷேக ஆராதனைகளை பார்ப்பது, முழுமையாக பூஜைகளை பார்த்தாலே பல பிரச்சனைகள் விலகும். இந்த அபிஷேகத்தை பார்த்தால் இந்த பலன் இருக்கு பாருங்க. அப்படி நீங்கள் அபிஷேகங்களை கண்கொண்டு பார்த்தாலே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். உதாரணமாக பஞ்சாமிர்த அபிஷேகம். ஒருத்தர் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னால் அவர்கள் பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்யணும் சிவனுக்கு. அட்லீஸ்ட் நீங்கள் அபிஷேகம் பண்ணலைன்னா அபிஷேகத்தை கண்ணால் பார்த்தாலும் சரி, நல்ல பலன்கள் கிடைக்கும். அப்படி இன்றைக்கு பிரதோஷ நாயகனாகிய சிவபெருமானை வழிபடுகிற போது பெரிய வெற்றிகள் தேடி வரும். இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி வருமானம் உயரும், புதிய முயற்சி ஒன்று வெற்றி பெறும், குழந்தை பாக்கியம் ஏற்படும் பலருக்கு. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி மனசு ஒரு சப்போர்ட் எதிர்பார்க்கும். யாராவது நமக்கு துணையாக இருந்தால் நன்மை நடக்கும் அப்படின்னு தோணும். எங்கே போனாலும் இந்த மனசுக்கு சில குழப்பங்கள் நிவர்த்தி ஆகும். ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைக்காதா, நம்முடைய செயலுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்காதா அப்படிலாம் தோணும். சிலருக்கு வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக போயிட்டு வரணும். ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட்டும் நல்லா இருக்கும். இந்த நாள் ஒரு வெற்றிகரமான நாளாக வியாபாரிகளுக்கு அமையும். மிதுனராசி என்பர்களே, மிதுனராசிக்காரர்களுக்கு தொட்ட காரியமெல்லாம் தொடங்குங்க. சந்திர பகவான் இன்னைக்கு தனஸ்தானத்தில் போயின்னு இருக்கார். இந்த மிதுனராசிக்காரர்கள் யாருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தாலும் இன்றைக்கி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸ்கின் டாக்டரை, டெர்மட்டாலஜிஸ்ட்டை இவாளை பார்ப்பது என்பது உங்களுக்கு பூரண உடல் நலத்தை பெற்றுத்தரும். அது மிதுனராசிக்காரர்களுக்கு மட்டும் இல்லை, 12 ராசிக்காரர்களும் இன்றைக்கி ஸ்கின் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். பெரிய வெற்றி கிடைக்கும். இந்த நாள் தனம் தரும். சிலருக்கு மூட்டு பகுதிகளில் வலி இருக்கும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும். சகோதரர்கள் ஒற்றுமை மேலோங்கும். வெளியூர் பயணங்கள் சிலர் மேற்கொள்வீர்கள். தெய்வ தரிசனம் செய்வீர்கள். உங்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கும். நல்ல நாள். கடகராசி என்பர்களே, இந்த நாளில் சந்திர பகவான் நம்ம ராசியில் இருக்கார் பாருங்க. மனசு அப்படியே ஒரு இளமையாக இருக்கும். அழக ரசிக்கும் மனசு, தாய்மை உணர்வு மனசில் இருக்கும். எல்லார் மேலேயும் கருணை காட்டக்கூடிய மனசு இருக்கும். குற்றால தமர்ந்துரையும் ஈசாவுன் குறைகளற்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனேன்னு பாடினாங்க பாருங்க. இன்னைக்கு குற்றாலத்தில் இருக்கக்கூடிய குற்றாலீஸ்வரன் சிவபெருமானை வழிபடணும். தென்காசி குற்றாலம், அந்த குற்றாலீஸ்வரனை வழிபடுகிற போது பெரிய மேன்மைகள் வரும். கடகராசிக்காரர்களுக்கு தொழில் லாபம் தரும், குடும்ப லாபம் தரும், மன மகிழ்ச்சி தரும் நாள். சிம்மராசி என்பர்களே, இடம் விட்டு இடம் மாறுவது, ஊர் விட்டு ஊர் செல்வது, வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வது, இதெல்லாம் இன்னைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு அமையும். உறவுகள் நட்புகளை பார்த்து மகிழ்வீங்க. சகோதரர்களை பார்ப்பது, தாயை பார்ப்பது மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். பழைய நினைவுகளை பேசுவீங்க. பழகி தெரிந்த காலங்களை பற்றி பேசுவீங்க. மனசுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். எல்லா காரியங்களிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. கன்னிராசி என்பர்களே, சந்திர பகவான் லாபத்தில் போகிறார். எழுத்தாளர்கள், பேச்சாளர்களுக்கு நல்ல புகழ் கிடைக்கும். உங்களை விட வயதில் மூத்தவர்கள், சகோதரி, தாய், அலுவலகத்தில் உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் சப்போர்ட்லாம் உங்களுக்கு உண்டு. எல்லா வகையிலும் மன மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். தெய்வ தரிசனம் கிடைத்து வாழ்க்கையில் முன்னேறும் நாள். துலாம் ராசி அன்பர்களே, இந்த நாளில் புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு யோகம். ஹையர் எஜுகேஷன் எதிர்பார்க்குறவங்களுக்கு அது கிடைக்கும். திருநெல்வேலி நெல்லையப்பர் வழிபாடு செய்யணும். துளாராசிக்காரர்கள் நெல்லையப்பர் வழிபாடு செய்யணும். யாருக்காவது பெரிய ஸ்கின் டிசீஸ் வந்துருச்சுன்னா நான் முதல்ல சொல்லுவேன், போய் நெல்லையப்பரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க.
ஜோதிடம் பார்க்க வர அவங்க வாழ்கிட்ட நெல்லையப்பரை போய் தரிசனம் பண்ணுங்கோ அப்படின்னு. நெல்லையப்பருடைய பிரதோஷ பூஜையில் இந்த கோவிலில் கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே குபேரலிங்கத்தை வழிபட்டுட்டு வாங்கோ அப்படின்னு சொல்கிற பழக்கம் உண்டு. அப்படி நெல்லையப்பர் கோவில் அமர்ந்து இன்றைக்கி திருவாசகம் முற்றோதுவது, பிரதோஷ பூஜையில் கலந்து கொள்வது, இதெல்லாம் செய்தால் எப்படிப்பட்ட நோயும் விலகும், தோல் நோய் விலகும். நெல்லையப்பர் காந்திமதியை போய் தரிசனம் பண்ணணும். துளாராசிக்காரர்களுக்கு வெற்றிகள் குவியும் அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கு. விருச்சிக ராசி அன்பர்களே, இது ஒரு நல்ல நாள். வெளிநாட்டிலேருந்து ஒரு நல்ல செய்தி வரும். படிக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி வரும். பாஸ்போர்ட், விசா, இந்த மாதிரி விஷயங்கள், காணாமல் போன விஷயங்கள் மீண்டும் கிடைக்கும். இன்னைக்கு தேடுவோம், கிடைச்சிடும். குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் நல்ல நாள். பிள்ளைகளால் ஒரு சந்தோஷம் இன்னைக்கு உண்டு. ஃபினான்ஷியல் முன்னேற்றங்களும் உண்டு. தனுசு ராசி என்பர்களே, கடகத்தில் சந்திர பகவான் போறாருன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு அர்த்தம். சந்திராஷ்டமம் சொல்லக்கூடாது, இது ரொம்ப நல்ல நாள் அப்படின்னு சொல்லணும். தனுசு ராசிக்காரர்களுக்கு மட்டும் அப்படி. ஏன்னா 8ல் சந்திரன் ஆட்சி இல்லையா, அதனால இந்த மாதிரியான நாட்கள் நமக்கு தனம் தரும், நல்ல காசு பணம் தரும், பிஸ்னஸில் முன்னேற்றம் தரும், குடும்பத்தில் சந்தோஷம் தரும். மகர ராசி என்பர்களே, ஒரு நல்ல பிஸ்னஸ் பார்ட்னர் கிடைப்பார், நல்ல நண்பர் கிடைப்பார், திருமணத்திற்கு நல்ல வரன் அமையும். இந்த நல்லங்கிற வார்த்தையை பார்த்துக்கணும். திருமணத்திற்கு அருமையான வரன் அமையும். திருமண தடை ஒரு ஜாதகத்தில் இருந்தால் அதற்கெல்லாம் அற்புதமான பரிகாரங்கள் உண்டு. ஜாதகத்தில் திருமண தடை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா அவர்கள் பிறந்த கரணம் என்ன கரணம்னு பார்க்கணும். அந்த கரணநாதன் ஜாதகத்தில் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். அதற்குரிய தெய்வத்தை பிடிக்கணும். அப்படி பிடித்தால் நிச்சயமாக கல்யாணம் ஆகிறது. எந்த கல்யாண தடையும் கிடையாது, நிச்சயம் கல்யாணம் ஆகிறது. மகர ராசிக்காரா சந்தோஷமாக இருக்கலாம். 12 ராசிக்காரர்களுக்கு இந்த பரிகாரம் பலன் தருது. அவர் ஒரு ஜாதகத்தில் படி அது வித்தியாசப்படுறது, அது பரிகாரம் அவ்வளவுதான். அதை பார்த்து செய்யணும். அந்த பரிகாரத்தை செய்தால் கல்யாணம் கூடி வரும். மகர ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு கல்யாணம் கூடி வரும், நல்ல நட்புகள் கிடைக்கும், பணம் பெருகும். கும்பராசி என்பர்களே, இந்த நாள் மகிழ்ச்சியான நாள். ஆனால் சிலரோடு சண்டை போடுவோம். அப்படி சண்டை போட்டால் தான் சில நேரம் மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லா நேரத்தையும் விட்டு கொடுத்து போக பிடிக்கல இல்லையா, ஒரு சண்டையை அப்படி போட்டு பார்க்குறது அன்பு சண்டை. அது ஊடல் அப்படி இருக்கும். தனம் தரும், புதிய வேலை தரும், மனசுக்கு மகிழ்ச்சி தரும். உடல் நலத்தை மட்டும் பார்த்துக்க வேண்டிய நாள். மீனராசி என்பர்களே, 5ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறது அதிர்ஷ்டம், பூர்வ புண்ணிய அனுக்கிரகம், நல்ல செய்திகள் வரும், ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்புகள் கூடும். இன்னைக்கு என்ஜாய்மெண்ட், லைஃப்பில் லைஃப்பை என்ஜாய் பண்ணணும். அப்படி வெளியிடத்தை சுற்றி வருவீங்க நண்பர்களோடு, சில சமயம் குடும்பத்தோடு. அப்படி வெளியிடத்தில் சுற்றி வருவது மகிழ்ச்சியாக இருப்பது இன்னைக்கு இருக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய திட்டங்களை தீட்டுவீர்கள், மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அன்பர்களே, நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா?